பங்களாதேஷ் உள்நாட்டு பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு இன்னைக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒரு சின்ன ஒரு தரவு சொல்றேன். இவங்க இந்த யூனிஸ் ஆட்சி வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட 21 லட்சம் பெண்கள் வேலைவாய்ப்பு எழுந்துள்ளனர். பங்களாதேஷோட பொருளாதாரம் ஷேக் ஹசீனா வருவதற்கு முன்பு 5% வளர்ந்து கொண்டிருந்தது. அவங்க வந்த அப்புறம் 7.9%, கிட்டத்தட்ட 8% வளர்ந்துட்டு இருந்தது. இப்போ எவ்வளவு தெரியுமா? கடந்த 10 மாதங்களா 3.97%. ஸோ அடிப்படையான தேவைகள் அந்த நாட்டில் பூர்த்தி ஆகாத வண்ணம் இருக்கும்போது யூனிஸுக்கு எந்த அங்கீகாரத்துடன் 11வது வெளிநாட்டு விசிட்டுக்கு போயிருக்காரு? ஜப்பான் போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி கொத்தாரு, வேட்டிக்கன் சிட்டி, அதுக்கு முன்னாடி தாய்லாந்து, அதுக்கு முன்னாடி சைனா, யுஎஸ்ஏ, இது மாதிரி பல நாடுகள், 11 நாடுகள் இது வரைக்கும் சுற்றுப்பயணம் செய்துள்ளார். அவருக்கு அங்கீகாரம் என்ன? எதுக்கு அவங்க யூனிஸை அங்கே நிறுவினார்கள்? அடிப்படை தேவை என்ன? அந்த தேவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா? ரெண்டாவது, நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், யூனிஸ் தேவையில்லாத பிரச்சனைகளை தன்னைத்தானே ஆளாக்குகிறார்.